ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதே 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிருக்கு பதில் நீங்கள் லெமன் ஜூஸ் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ரவை வந்து நல்லா ஊறி வந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு, நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ மசாலா பார்த்துடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இப்போ பொடியாக நறுக்கினேன் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன், பெரிய சைஸ் வெங்காயம். வெங்காயம் கூடுதலாக ஆட் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் போல் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. பெப்பரோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் போல் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால பெருங்காயம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ பொடியாக நறுக்கினேன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு கேரட் வேணாலும் கேரட்டை நல்லா துருவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு செக் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அப்படியே டேரெக்டாக ஊற்றுறத விட தாளிச்சிட்டு ஊற்றும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் போல் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பனியார கல்லெலாம் ஊற்றிடலாம். நல்லா சூடாக இருக்குது. பனியார கல் இல்லாதவங்க தோசை தவாவில் நீங்கள் ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மாவு ஊற்றிடலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக முடிச்சிடலாங்க. தேங்காய் சட்னி கார சட்னியோட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தயிர் ஊற்றிருக்கிறதா அதோட புளிப்பு சுவையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் வச்சிடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ரெடி பண்ணி எடுத்துருவோம். நம்மளுடைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி குயிக்காக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கார சட்னி தேங்காய் சட்னியோட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.